ஆறாம் வகுப்பு மாணவியர்களே, மூன்றாம் பருவத்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது பாடம் 2, பாடத்தலைப்பு நீர். தண்ணீர். உலகத்தில் நீர் என்ற ஒன்று இல்லை என்றால் இந்த உலகத்தில் எந்த உயிரினமும் இருக்க இயலாது. மனித உடலில் கூட பெரும் பகுதி நீரினால் ஆனது என்பதை விளக்கக்கூடிய ஒரு படம் உனக்கு கொடுத்துருக்காங்க, புக்கில் பாருங்க. மனித இதயத்திலிருந்து மூளை, கல்லீரல், தோல், இரத்தம், எலும்புகள், தசைகள், நுரையீரல், மூட்டுகள், நிணநீர், சிறுநீரகங்கள் இவை அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா 50% மேல் நீராத்தான் இருக்கு. அந்த நீர் பற்றிய இந்த முக்கியமான பாடத்தை நாம் இப்போ பார்க்க போகிறோம். இது பாடப்பகுதியை பரீட்சைக்காக மட்டும் படிக்கிறது இல்லை. பரீட்சைக்காக படிக்கிறதுனா நம்ம ஆல் பாஸ். ஆனால் நீர் தொடர்பான என்னென்ன விஷயங்கள் நமக்கு தெரியாது இருக்குதோ அதை தெரிந்து வைத்து கொண்டால் உனக்கு உயர் படிப்பு, உயர் வாழ்க்கையில் கூட நீரை பற்றி எதை கேள்வி கேட்டாலும் உன்னால் சொல்ல முடியும். மிக மிக முக்கியமான பாடம். ஏன்னா உயிர் வாழ்வதற்கு அவசியமான ஒன்று நீர். அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பூமியில் பெரும்பகுதி நீர் தான், உங்களுக்கே தெரியும். 3/2 பங்கு நீர். அந்த நீரில் 3 நிலை உண்டு. ஒன்று திடப்பொருள் நிலை, பனிக்கட்டி. திரவ நிலை நீர். வாயு நிலை நீராவி. 3மே நம்ம இந்த பூமியில் காணப்படுது. உயரமான மலைகள், பனிப்பாறைகள், துருவ பிரதேசங்கள், அங்குள்ள பனிப்பாறைகள், மூடுபனி, இதெல்லாமே திண்ம நிலையில் உள்ள நீர். பெருங்கடல்கள், சமுத்திரங்கள், கடல்கள், ஏரிகள், ஆறுகள், குளங்கள், இதில் எல்லாமே, மற்றும் நிலத்தடி நீர், இது எல்லாமே திரவ நிலையில் காணப்படும். ஆவி நிலையில் நம்ம சுற்றி ஆவி நிலையில் என்ன இருக்கு? நீர் இருக்குது. சரியா? அந்த நீரினுடைய இயல்பை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இங்கே ஒரு வட்ட விளக்க படம் கொடுத்துருக்காங்க, நல்ல கவனிங்க. பூமியில் மொத்த நீர், அதை மொத்த நீரை 100% எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் சுத்தமான நன்னீர் 3% மட்டுமே. 97% பெருங்கடல்கள் மற்றும் கடல்கள். சுத்தமான தண்ணி மொத்தமாகவே 3% தான். அந்த 3% அப்படியே எடுத்து அந்த சுத்தமான தண்ணி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 3%ல் 30%, 0.9% வச்சுக்கிறேன். நிலத்தடி நீர். போர்வெல் போட்டு எடுக்கிறோம் அல்லவா, நிலத்தடி நீர். பனிப்படிவுகள், பனி ஆறுகள் 68%. மற்றவை எல்லாம் என்னது? 0.9%. மேற்பரப்பு நீர். மேற்பரப்பு நீர்னா என்ன? ஆறுகள், குளங்கள், ஏரிகள், இதெல்லாம் தான் மேற்பரப்பு நீர். மொத்தமாகவே 0.3% தான். அந்த 0.9% அப்படின்னு சொன்னோம்லவா, அது மற்றவை. மேற்பரப்பு நீர் எடுத்துக்கலாம். மேற்பரப்பு நீரில் ஏரிகளில் 87%, ஆறுகளில் 2%, சதுப்பு நிலங்கள் 11%. இந்த பர்சன்டேஜை உன்னால் மனப்பாடம் பண்ணுறதுக்கு இந்த பர்சன்டேஜ் படிச்சுக்க. உனக்கு விளக்கம் கொடுக்குறேன் பாரு. ஒரு பக்கெட் நிறைய தண்ணி எடுத்துக்க. 20 லிட்டர் பக்கெட்டில் ஒரு பக்கெட்டு நிறைய தண்ணி எடுத்துட்டீங்கன்னா அதுதான் பூமியில் உள்ள மொத்த நீர். அதில் ஒரு 500 மில்லி மக்கு, 500 மில்லி மக்கை அப்படியே தண்ணி எடுத்தீங்கன்னா அதுதான் பூமியில் கூடிய 3%ன்னு சொன்ன பார்த்தியா, அந்த நல்ல தண்ணி. அதிலிருந்து ஒரு 150 மில்லி உள்ள ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்தீங்கன்னா அந்த தண்ணி தான் இது பூமியில் உள்ள மொத்த நிலத்தடி நீர். கடைசி அந்த டம்ளர்லேருந்து ஒரு ஸ்பூன் தண்ணி எடுத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பூனில் 1/4 பங்கு, ஒரு ஸ்பூனில் 4 பங்கு தண்ணி எடுத்தீங்கன்னா அதுதான் பூமியில் உள்ள மொத்த ஆறுகள், ஏரிகள், குளங்கள். இதுலேருந்து என்ன தெரியுது? நமக்கு நாம் பயன்படுத்துறதுக்காக இந்த உலகத்தில் உள்ள நீர் மிக 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 குறைவானது. அதனால தான் நீரை பாதுகாக்க சொல்கிறது, தண்ணீரை வீணாக்காதீர்கள் அப்படின்ட்டு சொல்கிறது. சரியா?
தண்ணி வந்து பிற பொருட்களை கரைக்கும் இயல்புடையது. இப்போ நீங்கள் பாருங்கள், இதை நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து புக்கில் எழுதிருங்க. சாதாரண உப்பு நீரில் கரையினா அந்த இடத்துல டிக் பண்ணணும். நீரில் கரைகிறது. மணல் நீரில் கரையவில்லை. சுண்ணக்கட்டித்தூள் சாக்பீஸ் கரைவதில்லை. கரித்தூள் கரைவதில்லை. காப்பர் சல்ஃபேட் கரைகிறது. டிக் பண்ணிக்கொண்டீங்க. நீருக்கு வேதி மூலக்கூறு வாய்ப்பாடு H2O, 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன். 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன். 2 ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜன் அணுவும் சேர்ந்தா கிடைக்கிறதா நீர். H2O அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு H2O. சரியா? இப்போ நம்ம நீர் சுழற்சி பற்றி பார்க்க போகிறோம். நீர் சுழற்சி அப்படின்னா தண்ணி வந்து பூமியிலிருந்து ஆவியாகி மேலே போய் அங்கே வந்து மேகமாகி மீண்டும் மேகம் குளிர்ச்சி அடைந்து மீண்டும் மழையாக பொழிந்து மறுபடியும் நிலத்துக்கு வரதான் பேர் நீர் சுழற்சி. ஒரு ரவுண்டு இதுதான் பேர் நீர் சுழற்சி. இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இந்த உலகத்தில். அதில் 3 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆவியாதல். பூமியில் இருக்கிற தண்ணி வந்து ஆவியாக மேலே போகிறது. எங்கெங்கிறதுலாம் ஆவியாக போகும்? கடல் நீர்லேருந்து ஆவியாக போகும். அந்த ஆவி சுருங்குதல், அப்படியே ஆவி சுருங்குதல். அந்த மேலக்கூடிய ஆவி வந்து மேகமாக நிற்கி அந்த சிறு சிறு துளிகள் மேகமாக இருக்குது. அந்த துளிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பெருந்துளியாக மாறி மழையாக பொழியும். அதான் 3ஆவது ஸ்டெப். ஆவியாதல், ஆவி சுருங்குதல், மழை பொழிதல். இதுக்கு பேர் ஹைட்ராலஜிக்கல் சுழற்சி. ஹைட்ரோ அப்படின்னாவே தண்ணின்னு அர்த்தம். நீர் சுழற்சி அப்படிங்கிறோம். இப்போ இந்த ஆவியாதல், ஆவி சுருங்குதல், மழை பொழிதல். சரியா? தாவரங்கள்ல ஒரு செயல் நடக்கும். அதுக்கு பேர் நீராவி போக்கு. எப்படி நமக்கு உடற்பயிற்சி செஞ்சா நமக்கு வெயில நடந்தா உடம்புல வந்து வியர்வை வருதோ, அதுபோல தாவரங்கள்ல ஒரு நிகழ்வு நடக்கும். அதுக்கு பேர் நீராவி போக்கு. பொதுவா தண்ணி வேர்ல உறிஞ்சக்கூடிய தண்ணீர் சைலம் குழாய் வழியாக மேலே வந்து அந்த இலைகளில் உள்ள இலைத்துளை வழியாக ஆவியாக வெளியேறும் நிகழ்வே நீராவி போக்கு என்கிறோம். உயர் வகுப்புகளில் நீராவி போக்குனா என்ன அப்படின்ட்டு படிப்பீங்க. ரொம்ப முக்கியமான பாடப்பகுதி. அப்படி போகிற ஆவியும் நமக்கு மேகமாகி மழையாக பொழியும். புரியுதா? இதான் நீர் சுழற்சி அப்படிங்கிறது. அடுத்தது மேற்பரப்பு நீர். மேற்பரப்பு நீர் அப்படின்னு சொன்னால் ஆறு, ஏரி, நன்னீர், சதுப்பு நில நீர் போன்றவை தான் என்னது மேற்பரப்பு நீர். உறைந்த நீர். உறைந்த நீர் அப்படின்னு சொன்னால் துருவ பகுதிகளில் அப்படியே பனிப்பாறைகளாக இருக்குது உறைந்த நீர். 68.7% மொத்த தண்ணி நல்ல தண்ணியில் 68.7% உறைந்த நிலையில் காணப்படும். அடுத்து நிலத்தடி நீர். நாம் தான் என்ன செய்கிறோம்? அதை போர் போட்டு எடுக்கிறோம் அல்லவா? நிலத்தடி நீர். நீர் ஊற்றுகள், கிணறுகள், ஆழ்துளை கிணறுகள், அடிக்குழாய்கள், இதன் மூலமாக தான் நம்ம நிலத்தடி நீரை நாம் என்ன செய்கிறோம்? பெறுகிறோம். படத்தை பார்த்து புரிஞ்சுக்குங்க. இப்போ இமயமலையில் பார்த்தீங்கன்னா ஒரே பனிப்படிவுகள், பனிப்பாறைகள் தான் இருக்குது. முக்கியமான ஒரு நிகழ்வு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, மிகப்பெரிய 10 ஆறுகள், கங்கை நதி முதற்கொண்டு மிகப்பெரிய 10 ஆறுகள் இங்கே தான் நமக்கு தோன்றுகிறது. சரி, ரைட். இப்போ நமக்கு நீரினுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். மிக முக்கியமாக கவனிங்க, நியூஸில் பார்த்துருப்பீங்க, இத்தனை டிஎம்சி தண்ணீர் திறந்து விடப்பட்டது கர்நாடகா அணையிலிருந்து என்று சொல்லியிருப்பார்கள். அது பார்த்தீங்கன்னா 1 கேலன் என்பது 3.785 லிட்டர். அதுக்கடுத்தது டிஎம்சி பர் லிட்டர். அணைக்கட்டுகளில் திறக்கக்கூடிய நீரினுடைய அளவை என்ன சொல்லுவோம்? கன அடி. இத்தனை வினாடிக்கு இத்தனை கனஅடியானது தண்ணீரானது திறந்து விடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? டிஎம்சி அப்படின்னா 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட் அப்படிங்கிறது தான் டிஎம்சிங்கிறது. அடுத்து நாம் பார்க்குறது நீர் பாதுகாப்பு. மக்கள் தொகை அதிகரிச்சுட்டே போகுது. தாவரங்கள், விலங்குகள் அதிகரிச்சுட்டே போகுது. இதனால் நமக்கு ஒரு காலத்தில் நீர் பற்றாக்குறை ஏற்படும் இல்லையா? நீர் பற்றாக்குறைன்னா என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம்.
நீர் பற்றாக்குறைக்கு என்ன காரணம்? மக்கள் தொகை பெருக்கம், சீரான மழை பொழிவின்மை, நிலத்தடி நீர்மட்டம் குறைதல், நீர் மாசுபடுதல், நீரினை கவனமாக கையாள தெரியாத இருத்தல், கவனக்குறைவாக கையாளுதல். இந்த 5 பாயிண்ட் நாம் படித்து வச்சுக்க வேணும். அதனால தான் நீர் பற்றாக்குறைக்காகத்தான் நாம் நீரை சேமிக்கிறதுக்கான வழிமுறைகள் பார்க்குறோம். அதுக்கு தான் பேர் நீர் மேலாண்மை. நீர் மேலாண்மைன்னா அந்த நீரை வேஸ்ட் ஆகாத தடுக்கிறதுக்கான யுக்திகள் என்ன செய்கிறோம்? நம்ம மக்களிடையே நீர்நிலைகளில் கழிவுகள் வெளியேற்றுவதனால் ஏற்படும் பாதிப்புகளை கூறுதல், நீரினை தூய்மைப்படுத்தி மறுசுழற்சிக்கு உட்படுத்துதல், விவசாயத்தில் அதிகப்படியான உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாட்டினை குறைப்பதன் மூலம் நிலத்தடி மாசுபாட்டினை குறைத்தல், காடுகளை பாதுகாத்தல், சொட்டு நீர்ப்பாசனம், தெளிப்பு நீர்ப்பாசனம் போன்ற நவீன நீர்ப்பாசன முறைகளை விவசாயத்தில் பயன்படுத்த வைத்தல். இந்த மாதிரி சொட்டு நீர்ப்பாசனம், தெளிப்பு நீர்ப்பாசனம் பயன்படுத்தினோம்னா அப்படியே தண்ணி திறந்துட்டு மடை மாதிரி வந்துச்சுன்னா பாதி தண்ணி அப்படியே கீழே இறங்கிடும். சொட்டு நீர் பாசனம்னா சரியான அளவு பயன்படுத்தலாம். அடுத்து மழைநீர் சேமிப்பு. நம்மளுடைய மழைநீர் சேமிப்பு ஒவ்வொரு வீட்லேயும் மழைநீர் சேமிப்புக்கு சொல்லி நமக்கு ஆணையே இருக்குது. அதுக்கடுத்து எங்கே அதிகமாக மழை பெய்யுதோ அந்த இடத்துல மழையை சேகரிக்கணும். இல்லைன்னா அப்படியே போய் டிச்சில் கலந்து ஆற்றுல கலந்து கடைசியில் எங்கே போயிடும்? கடலுக்கு போயிடும். ஓடும் மழை நீரை சேகரித்தல், நீர்த்தேக்கங்கள் அமைக்கிறது. பாருங்க, நீர்த்தேக்கங்கள் அமைக்கிறது. இது ஒரு கூவம்னு இருக்குது. கூவம்ங்கிறது சென்னையில் கூடிய ஒரு நதி. அது டிச்சு தண்ணியே கலந்து என்ன ஆகிப்போச்சு? அது கிட்டத்தட்ட ஒரு சகதி நீரே ஆகிப்போச்சு. நீரின் முக்கியத்துவம். மனித உடல் செயல்பாட்டில் நீரில் பங்கு. நம்ம உடம்புல முக்கால்வாசி என்னதான் இருக்குது? நீர் தான் இருக்குது. வீடுகளில் நீர் பயன்பாடு. எதுக்கு? சமைத்தல், துவைத்தல், இதுக்கெல்லாம் நாம் பயன்படுத்துகிறோமா? பாத்திரம் கழுவுதல், வீடுகளை பொது இடங்களில் தூய்மையாக வைத்திருத்தல், தோட்டங்களுக்கு நீர் பாய்ச்சுதல், இதெல்லாம் நாம் செய்கிறோம். புரியுதா? சதுப்பு நிலங்கள் பற்றி போட்டிருக்குது, பொறுமையாக படிங்க. விவசாயம், பயிர் உற்பத்தி, கால்நடை வளர்ப்பு, இதில் எல்லாம் நாம் என்ன பயன்படுத்துகிறோம்? நீரை பயன்படுத்துகிறோம். இது ஒரு ஆக்டிவிட்டி. பள்ளி இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த செயல் நீ செய்யணும். நீ ஒரு சின்ன செக்கப் பண்ணி பாருங்க, வீட்டில் எவ்வளவு தண்ணி பயன்படுத்துகிற அப்படின்ட்டு பாரு. ஒரு மக்கில் தண்ணி எடுத்தால் எவ்வளோன்னு சொன்னேன்? 1.5 லிட்டர்னு சொன்னோமா? இப்போ எத்தனை மக்கு செலவாகுது அப்படிங்கிறது போட்டு இந்த அட்டவணை நிரப்பணும். காலையில் பல்லு விளக்குற எவ்வளவு? 2 டம்ளர் தண்ணின்னு வச்சுக்கோ. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு மக்கில் ஒரு டம்ளர் தண்ணிக்கு 150 மில்லின்னு சொல்லியிருக்கிறேன் நான். 150 மில்லி. குடித்தல் ஒரு பக்கெட்டுக்கு 18 லிட்டர். துணி துவைக்கிறதுக்கு எவ்வளோ குடம் அப்படின்னு பாரு. ஒரு குடத்துக்கு 18 லிட்டர் கணக்கு வச்சுக்கோ. கழிவறை பயன்பாடு எவ்வளோ பயன்படுத்துகிற, சமைக்கிறதுக்கு எவ்வளவு, பாத்திரம் கழுவ, தரை சுத்தம் செய்ய, பிற தேவைகள், இதெல்லாம் போட்டு ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படும் அப்படிங்கிறத புத்தகத்தில் எழுதி வைக்கலாம். நீங்கள் மறுபடியும் பள்ளி திறக்கும்போது இதை நான் கேட்பேன் நான். தெரியுதா? அப்புறம் பஞ்சாயத்துலேருந்து தண்ணீர் எப்படி விநியோகிக்கப்படுது அப்படிங்கிறது. தண்ணீர் வீணாவதை தடுத்தல். ஒரு பைப்பு வீட்டில் சொட்டு போட்டுச்சுன்னா சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அப்படியே சொட்டு சொட்டாக போகுதுன்னா அது எவ்வளோ போகுங்கிறது எப்படி கணக்கிடலான்னா, அந்த இடத்துல ஒரு பக்கெட்டை வை. 1 மணி நேரத்தில் எவ்வளோ தண்ணி சேருதுன்னு பாரு. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிதா? எனவே நீரானது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புத்தக வினாக்கள் பார்த்தீங்கன்னா இதில் சில கேள்விகள் பதில் சொல்லுவேன், சில கேள்வி இந்த புக்குக்குள்ள நீங்களே எடுங்க அப்படின்ட்டு நீங்களே எடுக்கணும். உலகில் உள்ள மொத்த நீரில் 97% என்னது? உப்பு நீர் தான். எது நீர் சுழற்சியின் ஒரு படி அல்ல? ஆவியாதல் வரும், ஆவி சுருங்குதல் வரும், மழை பொழுதல் வரும். எது வராது? காய்ச்சி வடித்தல் வராது. பின்வரும் முறைகளில் நீராவியினை வளிமண்டலத்தில் செலுத்துவது எது? சேர்ப்பது எது? நீராவியை வளிமண்டலத்தில் சேர்த்துறது எப்படி? மழை பொழிஞ்சாத்தானே சேர்க்க முடியும். சரி, மழை எப்படி பொழியும்? அங்கே கூடிய ஆவி சுருங்கணும். அப்போ ஆவி சுருங்குதல், மழை பொழிதல், 2 4 கரெக்டு. அப்போ எந்த ஆன்சர் வரணும்? நன்னீரில் 30% நீர் எங்கே காணப்படுகிறது? நன்னீரில் 30% நீர் எங்கே காணப்படுகிறது? இது நீ கண்டுபிடி புக்கில். வீட்டில் நீர் சுத்திகரிக்கும் பொழுது பெருமளவு உவர்ப்பு நீர் வெளியேறுகிறது. அந்த நீரை எப்படி பயன்படுத்தலாம்? ஆழ்துளை கிணறு விட்டுறலாமா? நிலத்தடி நீர் கெட்டு போயிடும். அந்நீரை செடிகளுக்கு நீர் ஊற்ற பயன்படுத்தலாமா? தாராளமாக பயன்படுத்தலாம். நீரை கொதிக்க வச்சு குளிர் வச்சு பருகலாமா? கண்டிப்பாக கூடாது. அதிகமான உயிர் சத்துக்கள் இருப்பதால் சமையலுக்கு பயன்படுத்தலாமா? பயன்படுத்தவே கூடாது. அப்போ எந்த ஆன்சர் வரணும்?
செடிகளுக்கு பயன்படுத்தலாம். இயற்கையாக கிடைக்கும் நீரில் டேஸ் சதவீதம் நீர் மனிதன் பயன்பாட்டுக்காக உள்ளது. செக். நீங்கள் கண்டுபிடிக்க. நீர் ஆவியாக மாறும் நிகழ்வுக்கு என்னவென்று பெயர்? ஆவியாதல். நீரோட்டம் மற்றும் நீர் விநியோகத்தினை முறைப்படுத்தும் பொருட்டு அந்த ஆற்றின் குறுக்கே என்ன கட்டப்படுகிறது? செக். நீ கண்டுபிடி. நீயே சொல்லு. ஆறுகளில் பாயும் நீரின் அளவு டேஸ் காலங்களில் பெருமளவு இருக்கும். எப்போ பெருமளவு இருக்கும்? நீயே எழுது. நீர் சுழற்சியினை டேஸ் என்றும் அழைக்கலாம். நீங்களே எழுதுங்க. சரியா தவறா? 6 ஏரிகளில் மற்றும் குளங்களில் காணப்படும் நீர் மனித குலத்தின் பயன்பாட்டிற்கு ஏதுவாக இல்லை. அதுதான் நமக்கு ஏற்றதாக உள்ளது. இது தவறுன்னு எழுதி அந்த இல்லைங்கிறதுக்கு பதிலாக உள்ளதுன்னு போடணும். நீரோட்டம் நிலப்பரப்பை சந்திக்கும் இடம் கடலாகும். சரியா? உன்னுடைய பதிலுக்காக. சூரிய வெப்பத்தால் மட்டுமே ஆவியாதல் நிகழும். சூரிய வெப்பத்தால் மட்டும்தான் நடக்குமா? யோசிச்சு சொல்லு. குளிர்வித்தலால் பொருட்களின் மீது பனி உருவாகும். கடல் நீரினை நேரடியாக பாசனத்துக்கு பயன்படுத்தலாம், பயன்படுத்த முடியாது. பொறுத்துக. வெள்ளம் என்ன வரும்? அதிக அளவு மழை வருமா? மேற்பரப்பு நீர், ஏரிகள் வருமா? சூரிய ஒளி, ஆவியாதல். மேகங்கள், மேகங்கள் என்ன? நீராவி. உறைந்த நீர், துருவங்கள். ரைட். 2 மதிப்பு சரியான. இதை மொத்தம் 8 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதை வரிசைக்கிரமமாக மாற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வரிசைக்கிரமமாக எழுதணும். சரிதான்? அடுத்து ஒப்புமை தருக, குறுகிய வினாக்கள். இதை அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். சரியா? கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க பார்க்கலாம்.